பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு ராவுடைய சட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இதுல இப்போ 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல சுக்குன் பெற்ற ராவிற்கு வாயே சாக்கினா என்றும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ராக்கு சுக்குன் இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் ராயே சாக்கினா அப்படின்னும், சத்து பெற்ற ராவிற்கு ராயே முஷத்ததா அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? ராவின் மீது ஜபரோ இல்லைன்னா பேஷோ இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணுமா, வல்லினமா ஓதணும். சரிங்களா? ராவின் மீது ஜேர் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும், மிருதுவா லேசான முறையில ஓதணும். சரிங்களா? இப்போ 3வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுக்குன் பெற்ற ராவிற்கு முந்தின எழுத்தின் மீது ஜபர் அல்லது பேஷ் இருக்குமேயானால் அந்த ராவை வல்லினமா ஓதணும். சரிங்களா? ராக்கு சுக்குன் இருந்து அந்த ராக்கு முன்னாடி ஜபர் உள்ள எழுத்தோ இல்ல பேஷ் உள்ள எழுத்தோ இருந்துச்சுன்னா அந்த ராவை என்ன செய்யணுமா, வல்லினமா ஓதணும். அதுவே ஒரு ராக்கு சுக்குன் இருந்து அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து தேர் உள்ளதா இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணுமா, மிருதுவா ஓதணும். சரிங்களா? எப்படி ஓதலாம்னு சொல்லி நம்ம உதாரணம் பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க. இப்போ ராக்கு சுக்குன் இருக்கு, அதற்கு முன்னாடி என்ன ஜபர் இருக்கு, அப்ப என்ன செய்யணும், வல்லினம் ஓதணும். பாருங்க, ராக்கு சுக்குன் இருந்து அதற்கு முன்னாடி ஜபரோ பேஷோ இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், வல்லினமா ஓதணும். எப்படி, ஆவ் அப்படின்னு ஓதணும், அர் அப்படின்னு ஓதக்கூடாது. ஆவ் செல்னா. சரிங்களா? இதுதான் வல்லினமா ஓதுறது. இப்ப பாருங்க, இந்த ராக்கு சுக்குன் இருக்கு, முன்னாடி உள்ள எழுத்துக்கு என்ன இருக்கு, பேஷ் இருக்கு. அப்ப இந்த ராவை வல்லினமா ஓதணும். குர் அப்படின்னு ஓதக்கூடாது, ஓ அப்படின்னு ஓதணும். சரிங்களா? ஓ ஆனுன். சரிங்களா? சரிங்களா? மிர்சாதன். இங்க ராக்கு சுக்குன் இருக்கு, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு என்ன, ஜேர் இருக்கு. அப்ப சாதாரணமா மிர்சாதன் அப்படின்னு ஓதணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இங்க ஜேர் இருக்கு, நம்ம சாதாரணமா ஓதிக்கலாம். இங்கேயும் சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜேர் இருக்கு, அப்ப சாதாரணமா ஒதுக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜேர் இருக்கு, இதையும் சாதாரணமா ஒதுக்கலாம். அமீர் தாபு. இதுல பாருங்க 2 ரா. சரிங்களா? முதல் ராக்கு வந்து ஜபர் இருக்கு, அதை வல்லினமா ஓதணும், வா அப்படின்னு சொல்லி ஓதணும். 2வது ராக்கு என்ன, சுக்குன் இருந்து அதற்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜேர் இருக்கு, அப்ப இதை மெல்லினமா ஓதணும். சரிங்களா? சரிங்களா? முதல்ல வல்லினம், 2வது மெல்லினம். சரிங்களா? முஸ்தகிர்வுன். இங்க தோபேஷ் பாருங்க, பேஷ் இருந்தாலும் சரி தோபேஷ் இருந்தாலும் சரி அது வல்லினமா தான் ஓதணும். சரிங்களா? முஸ்தகிர்வுன். இப்ப பாருங்க, பஃபிர்வு. இங்க பேஷ் இருக்கு, அதனால நம்ம வல்லினமா ஓதுறோம், பஃபிர்வு. சரிங்களா? பிர்வ. இங்க பாருங்க, இங்க ஜபர் இருக்கு, அதனால நம்ம பிர்வ வல்லினமா ஓதுறோம், பிர்வுன். சரிங்களா? இதே நம்ம வல்லினமா ஓதுறோம். மர்வத்தன். ஜபர் இருக்கு வாக்கு மேல, அதனால நம்ம வல்லினமா ஓதுறோம். உமீர் தூ. சரிங்களா? இதை நம்ம சாதாரணமா ஓதுறோம், ஏன்னா சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி என்ன, ஜேர் இருக்கு. சரிங்களா? முன்ஹமீர். இங்க என்ன, சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜேர் இருக்கு, அதனால நம்ம மெல்லினமா ஓதுறோம். சரிங்களா? இங்கேயும் ஜேர் தான் இருக்கு, அதனால நம்ம சாதாரணமா ஓதுறோம், ராவ வஸ்பீர். சரிங்களா? மீன் ஷர்ரி. சரிங்களா? இங்க ராக்கு என்ன, ஜேர் இருக்கு, அதனால நம்ம ரா வல்லினமா ஓதுல, சாதாரணமா தான் ஓதுறோம். சரிங்களா? மீன் ஷர்ரி. ராவ அழுத்துறோம், ஒளிய நம்ம வந்து சாதாரணமா தான் ஓதுறோம். சரிங்களா? பர்ரி. சரிங்களா? பிர்ரி. துர்ரியுன். சரிங்களா? இங்கேயும் நம்ம ஜேர் இருக்கு, இங்கெல்லாம் ராக்கு ஜேர் இருக்கிறதுனால நம்ம சாதாரணமா தான் ஓதிருக்கோம். சரிங்களா? பிர்ரி, துர்ரியுன். முஸ்தமிர்ரின். இங்கேயும் ராக்கு என்ன, தோ ஜேர் இருக்கு. சரிங்களா? தோ ஜேர் இருந்தாலும் என்ன செய்யணும், அதை மெல்லினமா தான் ஓதணும். சரிங்களா? இங்க வாக்கு ஜேர் இருக்கு, அதனால நம்ம மெல்லினமா தான் இதை ஓதணும். யூரியத்தன் அப்படின்னு ஓதணும். துஹர்ரிமு. சரிங்களா? இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். இந்த ராவுடைய சட்டம் வந்து இது முதல் பாகமா வச்சுக்கோங்க, இன்னும் இதற்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. இதை வந்து பிறகு வரக்கூடிய பாடங்கள்ல அப்புறமா நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.